வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது எஃப்எம்எஸ் பிஎஸ்என்எல் ரிலேட்டடாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிஎஸ்சிஎம் அது மூலமாக எப்படி நாம ரீசார்ஜ் அந்த வாலெட்டுக்கு எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 10,000 தான் நமக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் மினிமம் ₹1 ஆச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிஎஸ்சி ரிலேட்டிவ் அந்த சம்மந்தமான உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே அப்ளிகேஷன்ஸில் எல்லா அந்த 4 வகையான அந்த ஆப்ரேட்டரும் இதில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி போட்டுருங்க. ஓகேங்களா, லாகின் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்ஸை போடுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, கேப்ஸை போட்டுருங்க. கேப்ஸை போட்டோன்னே உங்களுக்கு லாகின் ஆகும். நீங்கள் லாகின் கொடுத்துருங்க. லாகின் ஆகணும் உடனே உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிரும் பாருங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் அப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, 169 நம்ம டாப்பில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே 3 வந்து கிளிக் இருக்கும் மெனு பட்டனு. அதில் சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸில் போயிட்டு டாப் அப் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அந்த டாப் ரீசார்ஜ் மூலமாக தான் நாம் இதில் ரீசார்ஜ் பண்ண முடியும். மற்ற எதுலையும் நம்ம பண்ண முடியாது. இதில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா, டாப் நம்பர் இருக்கும், அது நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கீழே அம்புக்குரிய அந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, அந்த ஏரோ மார்க் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு குறி கொடுங்க. குறி கொடுத்த உடனே உங்களுடைய டாப் அப் நம்பர் அதை குறி கொடுத்த உடனே உங்களுடைய சேனல்ஸ் பிளஸ் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். இப்போ நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ் கீழே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் என்ட்ரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நியூ ஆர்டர் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் டாப் அப், செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஓஎல்டி இன்ஸ்டாலேஷன். அது கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எத்தனை ஓஎல்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் கீழே காட்டும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஓஎன்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இது பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஓஎன்டி பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டாப் அப் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு இது பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதில் டாப் அப் ஹோல்சேல் ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நாமளே வந்து இப்போ டாப் அப் எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 கூட நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோன்னா லிமிட்டட் இருந்துச்சு, 5,000 10,000 சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ₹1 கூட இதில் டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம டாப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு சோர்ஸ் இருக்கு பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, பிஎஸ்என்எல் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேபிள் நெட்வொர்க் வந்துடும். வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் கீழே கொடுத்துட்டு வச்சர் ஃபவுண்டுக்குள்ள கீழே கொடுத்துட்டு டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கொடுத்த உடனே உங்களுக்கு ஓகே ஆயிடும். இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் அப்னோட நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ண உடனே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு 2,000 கீழே வந்து டாப் அப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துட்டு நம்ம ஆட் கொடுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண உடனே கீழே வந்து உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் டைப் வந்து உங்களுக்கு உட்காந்துக்கும். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இப்போ வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டோட உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். ஓகேங்களா, டிஸ்பிளேல காட்டும். அது கீழே கொடுத்துட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ரைஸ்ன்னு காட்டும். அப்படி பார்த்துங்க. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 நம்ம மேலே கொடுத்துருக்குறேங்க, கீழே 2,000 தான் வருது. அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில்ஸ் சப்மிட் ஆர்டர் இருக்கு. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட் ஆர்டர் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா, வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொரி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா, கொரி ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் இப்போ 2,000 இப்போ நீங்கள் தானே இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த டிஸ்பிளேல காட்டோடனே கீழே வந்து அந்த மவுஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த கண் ஐ மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா டூ பேமெண்ட் சொல்லிட்டு கான்டாக்ட் சேனல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ். ஓகேங்களா, அந்த ஆப்ரேஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ண உடனே ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டெமோ ஓப்பன் ஆயிரும் பாருங்க. ரீசர்ச் சேனல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நம்ம பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன்னா இப்போ ஒரே ஒன் டைம் தான் கொடுத்துருக்காங்க 2000. அதனால் உங்களுக்கு அந்த ஒன் டைம்ஸ் உங்களுக்கு வந்துடுச்சு. எத்தனை டைம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை டைம் நீங்கள் டிஸ்பிளேல காட்டும். இப்போ நம்ம ஒன் டைம் தான் 2000 கொடுத்துருக்காங்க, அதனால 2000 வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கீழே கொடுத்துருங்க. கீழே டோட்டல் பார்த்துட்டு இன்வாய்ஸில் கீழே டோட்டல் பார்த்தீங்கன்னா 2000 வந்துடும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு டெமோ ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். அதில் ஃபெடரல் பேங்க் இருக்கும். ஓகேங்களா? அவங்க டைப்பு அதை நீங்கள் ஃபெடரல் பேங்க்கை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்ஸா போடுற மாதிரி வரும். அந்த கேப்ஸா போட்டுட்டு கண்டினியூ ஃபார் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே செக் பண்ணிக்கிங்க 2000 நம்ம வந்து அதில் வந்து டாப் அப் கொடுத்தாங்க. இதுலேயும் 2000 வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் அது மேலே டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு யூபிஐ ஐடி உங்களுடைய ஜிபே அண்ட் ஃபோன்பே பேடிஎம் எது இருந்தாலும் உங்களுடைய யூபிஐ நம்பர் இருக்கும். அந்த யூபிஐ ஐடி மூலமாக தான் நீங்கள் வந்து இதில் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த யூபிஐ நம்பர் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? அமௌண்ட் 2000 ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு லோடிங் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 minutes தான். மேபி நீங்கள் எந்த யாருடைய யூபிஐ போடுறீங்களோ அவங்களுக்கு அந்த 2000 போகும். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய யூபிஐ மூலம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் வரும் அந்த 2000. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பே பண்ணிடுங்க. இதில் சக்ஸஸ் ஆயிடும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு நீங்கள் போடுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் போகும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2000 அவங்களுக்கு அந்த இது போகும். அப்போ அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இது ஓகே ஆயிரும். ஓகேங்களா? இந்த 5 minutesக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் உடனே வந்துடும். நீங்கள் வந்து 2000 பேமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுங்க.